students, welcome to online class with Hema. 11th Maths, 3rd chapter Trigonometry, example 3.5, page number 94. Convert pi by 5 radians to degrees. Second one, 6 radians to degrees. நான் என்ன சொன்னேன்னா லாஸ்ட் சம்லேத் எக்ஸாம்பிள் 3.4ல் இப்போ டிகிரி கொடுத்துட்டு when degree given, okay, degree givenனா ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா பை பை 180ஆல் பண்ணணும். ஓகே, இது வந்து ரேடியன்ஸ் கிவன், ரேடியன்ஸ் வந்து கிவன் இது வந்து டிகிரியில் கன்வெர்ட் பண்ணோம்னா டிகிரியில் கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா 180 பை பையால் பண்ணணும். ஓகே, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கன்வெர்ட் டிகிரி. ஓகே, இது வந்து கன்வெர்ட் ரேடியன்ஸ். when டிகிரி கிவன் போது பை பை 180, இங்கே வந்து ரேடியன்ஸ் கிவன். ஸோ இதை டிகிரியில் பண்ணணும், ஏன்னா பை ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 180. ஓகே, ஸோ இப்போ இங்கே பை பை 5 ரேடியன்ஸ் டு டிகிரிஸ். ஃபஸ்ட் ஒன் என்ன, பை பை 5 ரேடியன்ஸ் டு டிகிரிஸ். இப்போ இங்கே என்ன, ரேடியன்ஸ் கிவன், கன்வெர்ட் டிகிரி. 2 டிகிரின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா 180 பை பையால் பண்ணணும். ஸோ பை பை 5 இன்ட்டு 180 by pi. Okay, equal to pi will get cancelled. 1 5s are 5, 30, 6 5s are 180, 3 6 are 3 5s are 15, balance 3, 6 5s are 30. ஸோ எடுத்து எழுதும்போது எப்படி எழுதணும், 36 டிகிரின்னு எழுதணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க, 36 டிகிரின்னு எழுதணும். பை பை 5 இன்ட்டு 180 பை பை, 180 பை பைன்னு போட்டு இது கேன்சல் பண்ணி 36 டிகிரி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 6 ரேடியன்ஸ் டு டிகிரிஸ். 6 ரேடியன்ஸ் டு டிகிரிஸ். அப்போ என்ன பண்ணும், 2 டிகிரிஸ். 6 into 180 by pi, 180 by pi. இது ஹோல் இப்படி டிகிரின்னு போட்டுக்கணும். ஓகே, இங்கேயும் போடும்போது 180 by pi டிகிரிஸ். ஓகே, 180 by pi டிகிரிஸ் ஹோலில் போட்டுக்கணும். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் 3.4ல் என்ன பண்ணோம், 18 ரேடியன்ஸுன்னு போட்டுக்கிட்டோம். ரேடியன்ஸ் போட்டு வர்ற ஆன்சரை ரேடியன்ஸில் எழுதணும். இங்கே வந்து டிகிரிஸ்ன்னு போட்டுக்கிட்டு வர்ற ஆன்சரை டிகிரிஸில் எழுதணும். அங்கே ரேடியன்ஸுன்னு போட்டுட்டு வர்ற ஆன்சரை ரேடியன்ஸில் எழுதணும். ஓகே, ஸோ நான் வேணால் புக்கில் காட்டுறேன். இது வந்து இங்கே பாருங்கள், 3.4ல் ரேடியன் 18 டிகிரி டு ரேடியன்ஸ் கொடுத்தோம். 18 ரேடியன்ஸுன்னு போட்டுட்டு ஆன்சரை ரேடியன்ஸில் எழுதணும். என்னால் 18 டிகிரி டு ரேடியன்ஸ் கேட்டிருக்காங்க, பட் நம்ம ஆன்சர் வந்து ரேடியன்ஸில் எழுதணுன்றதுக்காக 18 ரேடியன்ஸுன்னு போட்டு ரேடியன்ஸுன்னு போடுறோம். இது 108 டிகிரி டு ரேடியன்ஸ் கேட்டிருக்காங்க, 108 ரேடியன்ஸுன்னு போட்டு வர்ற ஆன்சரை வந்து ரேடியன்ஸில் எழுதணும். அதே மாதிரி இதில் வந்து டிகிரி போட்டுட்டு வர்ற ஆன்சர் டிகிரியில் எழுதணும். 180 பை பை இன்ட்டு 6 ஹோல் டிகிரின்னு போட்டுட்டு வர்ற ஆன்சர் டிகிரிஸில் எழுதணும். ஸோ அந்த மாதிரி 6 இன்ட்டு 180 பை பை. அப்போது இது என்ன, ஈக்குவல் டு 6 இன்ட்டு 1. இங்கே வந்து பை கொடுத்ததால ஆல்ரெடி பை கேன்சல் ஆகிடுச்சு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா 22/7 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் டு 22/7 ஈக்குவல் டு என்ன வரும், 7 இன்ட்டு இது ரெசிப்ரோகேட் ஆகும்போது 7 இன்ட்டு 6 இன்ட்டு 180 எல்லாத்துக்குமே இப்படி டிகிரி போட்டுக்கோங்க. டிவைடட் பை 22 ஹோல் டிகிரி. ஓகே, ஸோ ஈக்குவல் டு என்ன வரும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 டேபிள்ஸில் பண்ணுங்கள். 92s are 180, ஸோ இது 11 வரும். ஓகே, ஸோ 7 6 are 42, 42 இன்ட்டு 90, 42 இன்ட்டு 90 என்ன வரும்னா 2 9s are 18, 4 9s are 36, 37, 3780. ஓகே, ஸோ 3780 divided by 11 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 3780 divided by 11 என்ன வரும், 3 11s are 33, balance 4, 8, 4 11s are 44,
balance 4, 0. Again 3 11s are 33, balance 7. Okay, remainder 7. So நம்ம எப்படி எழுதுறோம்? 3 மிக்சடில் எழுதும்போது 343 7/11 degrees. Okay, இதுதான் book answer correct. So into 180 by pi degrees in போட்டுக்கணும். So 180 divided by 22/7 இது reciprocate பண்ணும்போது 2 tablesல பண்ணும்போது 1190. So 42 into 90 3780 divided by 11. இதை divide பண்ணால் 343 7/11 degrees. Okay, அவ்வளோதான் இந்த sum. Thank you. For more videos please subscribe our channel.